கைலாஷ் கொஞ்சம் காரணம் நிறுத்த. I think they are digging trenches. What do you mean? சிட்டில எதுக்கு trenches? ஏதோ கேபிள் போடுறதுக்கு தோண்டிட்டு இருக்காங்க. இல்ல பார்டர்ல என்னமோ நடக்குது. அதனால தான் இப்ப trenches தோண்டுறாங்க. அப்புறம் ARP அதுக்கு அப்புறம் black out. Your imagination is running wild here. அஜிஜே கற்பனை இல்ல கைலாஷ். இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? 3 தடவை நடந்திருக்கு. ஏன்பா எதுக்காக இங்க பள்ளம் தோன்றீங்க? எங்கள்கிட்ட கொள்ளடிச்ச போன கொடி கொடியா இருக்கு, அதை புதைக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டு இருக்கான். நீ என்ன கேட்ட? எதுக்காக அவங்க சிரிக்கிறாங்க? நான் எதுக்காக சொல்றேன்னு அவங்களுக்கு புரியல. அந்த பள்ளத்தை அவங்க எதுக்காக தோன்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. I think you are totally confused. இல்ல நான் பயந்து போயிருக்கேன். செப்டம்பர் பாம் பிளாஸ்ட், அதுல என் பொண்ணு சிந்து. எஸ் கைலாஷ், ஐ அம் ஸ்கேர்ட். Just relax. Let's go. மதர், மந்திரங்கள் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? காயத்ரி மந்திரம் சொல்லு. காயத்ரி மந்திரமா? ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத். இதெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அதிபதியான மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடா டேய், ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல. என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா. யாரு? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து கிடப்பேன். படுத்து கிடக்குறா எப்படி பாஸ்போர்ட் எடுக்க முடியும்? நேத்து எங்க படுத்திருந்தேன்? நேத்து வடபழனி. வடபழனியா? அப்ப வடபழனி பாஸ்போர்ட். வடபழனிக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? அது ஏரியாங்க. ஏரியாவே பிரிச்சாச்சு. ஏரியா பிரிச்சாச்சா? ஆமா, வடபழனி, மன்னாரப்பேட்டை, கோடம்பாக்கம், கொய்யாத்தோப்பு, கல்பாக்கம், காரப்பாக்கம், மாம்பழம், மயிலாப்பூர், ராயபுரம், ராமபுரம். ஆஹா, இந்த ஊர்ல காசுக்காக நாட்டை மட்டும் பிரிக்க மாட்டாங்கப்பா. நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதியை பார்க்கலாம் வாங்கிட்டாங்க. எங்க நாட்டு போலீஸ கூட்டி வந்து வச்சுக்கிறேன். மம்மி மம்மி, என்னமோ சத்தம் கேக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஒன்றும் இல்லடா, பயமா இருந்தா அம்மா கிட்ட படுத்துக்கோ. மம்மி மம்மி, என்னமோ சத்தம் கேக்குறது மம்மி. ஐ கேன் ஹர். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது மம்மி. பயமா இருந்தா லைட்டு போட்டுக்கோ. டேய், டாடி எங்க? தெரியல மம்மி, ஆனா இது சத்தம் கேக்குதுல. ஆமாண்டா, இரு போய் பார்க்கலாம். இந்த டார்ச். நான் வேணா நம்பு தாத்தாவை கூப்பிட்டேன் மம்மி. வேண்டாப்பா, அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு, நாமளே போய் பார்க்கலாம். பயமா இருக்கு மம்மி. பயம் எதுக்குடா கண்ணா, மம்மி இருக்கேன்ல, வா. ஏன் மம்மி என் கையை இப்படி அழுத்தி பிடிக்கிற? எனக்கு வலிக்குது. ஐ அம் சாரி. ஓகே, உனக்கு பயமா இருக்கா? எனக்கு. வா. ஐயோ, ராத்திரி 12 மணிக்கு என்னங்க நீங்க செய்றீங்க? I am digging a bunker. எந்த நேரம் வார் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்படி வந்தேன்னு வச்சுக்கேன், நான் நீ சுபாஷ் 3 பேர் இந்த பங்கருக்குள்ள சேஃபா இருக்கலாம். வார் வருமா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? ஐயோ, தயவு செஞ்சு மேல வாங்க. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா?
யாராவது பார்த்தா உங்களை பைத்தியம் நினைப்பாங்க. மேல வாங்க ப்ளீஸ். நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. இனிமே நான் யாரையும் எனக்கு தயாரா இல்ல. சிந்து விழுந்ததே போதும். அதுக்காக இந்த பங்கர். பாத்தியா, நூடுல்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ். வார் நடக்கும்போது யாரால் நிம்மதியா சமைச்சு சாப்பிட முடியும்? இது இங்க இருந்ததுன்னு வச்சுக்கியா எப்படியோ சமாளிச்சுக்கலாம். நான் நீ 2 நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியும். ஆனா இவனால பசி தாங்க முடியுமா? My God, he's great. கைலாஷ், என்னால தூங்க முடியல கைலாஷ். பயமா இருக்கு. சீலிங்ல சுத்திட்டு இருக்கிற ஃபேன் கழண்டு என் மேல விழுந்துருமோ எனக்கு பயமா இருக்கு கைலாஷ். அப்படிலாம் ஃபேன்லாம் கழண்டு கூடாது பரத். ஏன் இப்படி அனாவசியமா டென்ஷன் ஆகுற? மணி என்ன தெரியுமா? தெரியும் கைலாஷ், ராத்திரி 1:15 மணி. ஆனா எனக்கு பயமா இருக்க கைலாஷ். எனக்கு நீ ஹெல்ப் பண்ண கூடாதா? கைலாஷ், நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறோன்னு எனக்கு பயமா இருக்கு கைலாஷ். நான் போயிட்டா அப்புறம் வைஷ்ணவி, சுபாஷோட கதி. பரத், தைரியமா இருங்க பரத். சின்ன பையன் மாதிரி பேசிக்கிட்டு என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்னாச்சுன்னே தெரியல கைலாஷ். என் பொண்ணு சிந்து போனதுல இருந்து நான் நானா இல்ல கைலாஷ். Middle age problem for men. You are perfectly all right. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க எந்த லொகாலிட்டில இருக்கீங்க? JK Block, மாத்தா நகர். Very good locality. No pollution at all. நீங்க என்ன பண்றீங்க? காலையில பிரஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடுறீங்க. Then go for a brisk walk for 30 minutes. Come home. காஃபியோ டீயோ சாப்பிடுங்க. இல்ல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. அப்புறம் சவாசனம் பண்ணுங்க. சவாசனம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? நோ டாக்டர். வெறும் தரையில தலைக்கு டவலை 4ஆ மடிச்சு வச்சுக்கிட்டு பிளாட்டா படுத்துக்கங்க. உங்க ஹோல் பாடியை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. யூ ஆர் ஆல்மோஸ்ட் டெட். இந்த மாதிரி காலையில 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் வாக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. டூ சவாசனா. ஓகே? இப்ப நான் மெடிசின்ஸ் எழுதி கொடுக்குறேன். அதை ஒரு 30 நாளைக்கு சாப்பிடுங்க. எல்லாம் சரியா போயிடும். Anything serious, doctor? எல்லா வியாதியுமே சீரியஸ் தான், சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா. ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா பேஷண்ட் கூட வந்திருக்கிறவங்க கேட்குற முதல் கேள்வி, டாக்டர் மேஜர் ஆப்ரேஷனா இல்ல மைனர் ஆப்ரேஷனானு தான். ரெண்டுமே கட்டையால பண்றதுதான். ஆப்ரேஷன்ல மேஜர் மைனர் இந்த மாதிரிலாம் கிடையாதுமா. பேஷண்ட்ல தான் மேஜர் மைனர் இதெல்லாம் உண்டு. உங்க கணவருக்கு கவலைப்படும்படியா எதுவுமே இல்லைம்மா. அவருக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், லைக் ஃபோபியா, ஃபியர் ஆஃப் டெத். மிஸ்டர் பரத், நீங்க தான் உங்களை சரிப்படுத்திக்கணும். அதர்வைஸ் the next stage is paranoid. Feel confident. You will definitely recover from this. அப்புறம் எரெக்ஷன்லாம் நார்மலா இருக்கா? இல்ல டாக்டர். I understand. No problem. நான் அதுக்கும் ஒரு மெடிசன் எழுதி கொடுக்குறேன். நான் கொடுக்குற இந்த எல்லா மருந்தையும் கண்டிப்பா சாப்பிடுங்க. அப்புறம் நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மார்னிங் வாக், அப்புறம் சவாசனா. தென் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்களேன். ஐ மீன் சம்மர் ரிசார்ட். நல்ல மியூசிக் கேளுங்க. நல்ல சங்கீதம் எப்பவுமே மனசை சாந்தப்படுத்தும். Thank you, doctor. How much should I? 1500. பிளாஸ்டிங். மெதுவா கதவை திறந்துட்டு வரப்படாதா? I'm sorry, sir. Sorry. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே.
வைஷ்ணவி வைஷ்ணவி வைஷ்ணவி, என்ன இதெல்லாம் கார்டன் பூரா ஒட்டி வச்சிருக்காங்க? என்ன இது? ஒண்ணுமே புரியலையே. செக்யூரிட்டி மாரி யாரும் உள்ள வந்திருப்பாங்க. அகைன் செக்யூரிட்டி லேப்ஸ். என்னது புது பிரச்சனை? பீஸ்ஃபுல்லாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்க. மாத்தா நகர் பசங்க வந்து விளையாட்டுத்தனமா ஓட்டிருக்கலாம்ல. சுபாஷ் கேட்டா தெரியுமே. சுபாஷ் சுபாஷ் எங்க சுபாஷ்? தம்பு சார் ரூம்ல இருப்பானோ? குட் ஈவினிங். சுபாஷ் என் ரூம்ல தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பசில் கொடுத்துருக்கேன். ரொம்ப நேரமா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐ சி. ஆர் யூ நாட் ஆல் ரைட் பரத்? எஸ், ஐ எம் நாட். வாட் பாதர்ஸ் யூ? புது ஆபீஸ் இல்ல சிந்துவோட ரெனவா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். I think you need diversion. I mean some relaxation. டேய், சாம்பார் சாதத்தை ஃபோர்க்கால எப்படிடா சாப்பிட முடியும்? அதை வச்சுட்டு கையால எடுத்து சாப்பிடு. ஃபோர்க்காலையும் நைஃபாலையும் சாப்பிடக்கூடாது தாத்தா. தட்டில் பாரு, எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம்ஸ். சாம்பார் சாதம், பொரியல், அப்பளம் இதை கையால தான் சாப்பிடணும். ஜீவராசிகளை தான் நைஃபால வெட்டி ஃபோர்க்கால குத்தி இன்னும் இம்சா பண்ணி சாப்பிடணும். ஐயோ, வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கு. வோல்டேஜ் மட்டும் இல்ல, இங்க எல்லாமே டிராப் தான். ஐயோ ஐயோ, சாப்பாடை கையால கூட சாப்பிட முடியாது போல இருக்கே. ஒரு இருட்டா இருக்கு, எது எங்க இருக்குன்னு கூட தெரியல. இலை, இருட்டுல சாப்பிட்டாலும் கை நேர வாய்க்கு தான் போகும், கவலைப்படாத. கம்ப்ளீட் பிளாக் அவுட். ஏஆர்பி எல்லாமே பிளாக் அவுட் பண்ணிருக்காங்களே. மை காட். பிளாக் அவுட் டைம்ல எதுக்கு மழை ஊற்றி ஏத்துற? ஆ டைம்ல மேல இருந்து பார்த்தா கீழே எதுவுமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே பிளாக் அவுட் பண்றாங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? பிளாக் அவுட், வார், அது இதுன்னு என்னெல்லாம சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பரத், ஆர் யூ ஆல் ரைட்? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. he needs some diversion. வாங்க, எல்லாரும் கார்டன்ல போய் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு வருவோம். வாங்க. மயக்கம் கொள்ளாதே மனமே, எதற்கு வீணான பயமே. மனமே மனமே, மயக்கம் கொள்ளாதே மனமே, எதற்கு வீணான பயமே. உனக்கென வாழ்கின்ற உறவுகள் இங்கே, அவர்க்கென வாழ்ந்தாலே மறந்திடும் சந்தோஷம். உனக்கென வாழ்கின்ற உறவுகள் இங்கே, அவர்க்கென வாழ்ந்தாலே மலர்ந்திடும் சந்தோஷம். மனமே அறிவாய் மனமே.
பயந்தாலும் நிழலே உனையே பதம் பார்க்கும் புயலை வீட்டுக்குள் கொடி புகச் செய்தாய் அமைதி போனதென்று நீ என்று அழுதாய் உன்னிடம் தைரியம் உறங்கி கிடப்பதா தட்டி எழுப்பிவிடு எதிரே இமயம் தடுத்து நிறுத்துவதா மோதி பார்த்து விடு மனிதனே மனமே அறிவாய் மனமே மரணம் விதிவழி பயணம் உனக்கது புரியும் மண்ணுக்கும் பொன்னுக்கும் ஓயாத போராட்டம் விழிகளில் எரியும் நெருப்பினை எடுத்து பகைமையை முடிக்க புயலென எழுவா வெற்றிக்கு நாளின்று போராட வாயிங்கே நல்லா தூங்கினியாப்பா? No. A kind of insomnia. புரியுது. யூ நீட் வெரி குட் எக்ஸர்சைஸ். பிசிக்கலா டயர்டானா நல்லா தூங்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 hours தூங்கினா கூட போறோம். தாத்தா நான் 8 hours தூங்குறேன். நீ கிளாஸ்ல கூட தூங்குறியாமே? நீங்க எங்கேயும் வெளியே போகலையே, வீட்டில் தானே இருப்பீங்க. ஒரு தியேட்டர் ஒர்க் ஷாப் இருக்கு, பசங்களுக்கு வாய்ஸ் கல்ச்சர் சொல்லி கொடுக்குறேன். ஐ வில் பி பேக் இன் தி ஈவினிங். கண்டிப்பா போகணுமா? நீங்க இவ தனியா இருக்கணுமே. அவர் போயிட்டு வரட்டுமே, அதான் செக்யூரிட்டி இருக்கே. செக்யூரிட்டி ஒன்லி இன்செக்யூர். ஐ எம் சாரி. சுபாஷ், வேன் வந்துருச்சு. வைப் யூர் ஹேண்ட்ஸ். பாய் மம்மி. யாரது? ஒன் டைம் ஃப்ரெண்ட், பங்காளி. எல்லா ரோஜா பூவுக்கும் தண்ணி விட்டுட்டேன். எங்கடா எனக்கு பிடிச்ச ரோஜா பூவை காணுமேன்னு பார்த்தேன். உன்னை தேடி வந்திருக்க. என்ன புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக எங்க நிம்மதி எல்லாம் கெடுக்கிற? நீ எனக்கு சொந்தமாக்குற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பேன். பரத், கொஞ்ச நாளாவே நீ சரியா இல்லப்பா. நான் பார்த்துக்கிட்டே தான் வர்றேன். எதையோ நினைச்சு ப்ரூட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை முதல்ல பார்த்த மனுஷனா நீ இல்லை.
இத பாருப்பா, எதுவுமே நம்ம கையில இல்லை. நல்லதும் கெட்டதும் நடக்கணும்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ தைரியமா ஆபீஸுக்கு போ. நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா இல்ல. ஆமா, நமக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு நினைப்போம். அந்த ஆண்டவன் இதோ இருக்கேன்னு காட்டுவான். எனக்கும் இங்க யாருமே இல்லையேன்னு நான் பல நாள் நினைச்சது உண்டு. அந்த ஆண்டவன் இதோ இருக்காங்களேன்னு காட்டிட்டான். ஜாக், என்னோட ஆசையெல்லாம் ஆர்மியில சேரணுங்கிறதா முடியாம போச்சு. சோ இந்த படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது மல்டிநேஷனல் கம்பெனி ஆர் கார்பரேட் கம்பெனில முயற்சி பண்ணோம். ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லையா? ஏன் ஏதாவது வெளிநாட்டுக்கு போலாமே? அந்த ஐடியாவும் இருக்கு. மேரேஜுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும். மேரேஜா? எப்போ? எந்த பொண்ணோட? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க. முடியலன்னு வச்சுக்க, ஐ வில் ரிமைன் சிங்கிள். எக்ஸலண்ட். ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சுன்னா அதை அடைய கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். அதுவும் ஒரு அழகான பொண்ணுன்னா உயிரை கூட கொடுக்கலாம். நான் கொடுப்பேன் என் உயிரை. ஆஹா, சலீம் அனார்கலி, லைலா மஜ்னு, ரோமியோ அண்ட் ஜூலியட் மாதிரி. வாட் ஜாக்? வைஷ்ணவி? வைஷ்ணவி? ஆமா, நம்ம வைஷ்ணவி தான். ஐ அம் இன் லவ் வித் ஹர். அது யாருக்கும் தெரியாது. ஏன் அவளுக்கே தெரியாது. இப்போ என் காதல சொல்ல போறேன் அவகிட்ட. ஏய் பரத், என்ன பேச மாட்டேங்கிற? நான் அவளுக்கு பொருத்தமானவ இல்லையா? அப்படி இல்ல, யாருக்கு யாருங்கிறது எங்கேயோ யாராலேயோ முடிவாது. ஆனா வைஷ்ணவிக்கு நீயா இல்ல நானாங்கிறது தெரியும். உன் மனசுக்குள்ளேயும் வைஷ்ணவி தான் இருக்காளா? ப்ளீஸ், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம் பரத். வைஷ்ணவியை விட்டு கொடுத்துரு. மன்னிச்சிரு ஜாக். நாம 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணுவோம். அவ யாரை தேர்ந்தெடுக்கிறாளோ இன்னொருத்தர் ஜென்டா விலகி போயிடணும். ஓகே? எனக்காக விட்டு கொடுத்துரு பரத், ப்ளீஸ். நாம் அந்நியர்கள் இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ். நோ, மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கூட பிறந்தாதான் பிரதர்ஸா? சோ நம்ம 2 பேர்ல யாருக்கு தோல்வி ஏற்பட்டாலும் பகமை பாராட்டக்கூடாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, எத்தனை வருஷமானாலும். என்ன பரத், கர்டன்லாம் க்ளோஸ் பண்ணி இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? ஆபீஸ் கேம் போல. சுபாஷ் கூட ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்டான். சுபாஷ் வந்துட்டானா? ஏன்? ஸ்கூல்ல பாம்பு வச்சிருக்கோம்,
வெடிக்க போகுதுன்னு போன் வந்துச்சா? மை காட், நல்ல வேளை சுபாஷ் வந்துட்டா. வேற சின்னோ தம்பு தாத்தா ரூம்ல இருக்கா. ஏக் வந்திருக்கான். போகும்போது பார்த்தேன். நீங்களும் பாத்துட்டீங்களா அவனை? நீங்களும் பார்த்துட்டீங்களான்னா? நீ எப்ப பார்த்த? நான் ரொம்ப நாளா பாக்குறேன் அவனை. அவன்தான் செக்யூரிட்டி மீறி உள்ள வந்து ரோஸ் பார்ட்ஸ் எல்லாம் உடைச்சு நாசம் பண்ணி தோட்டம் பூரா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி. நீ ஏன் இது இத்தனை நாள் என்கிட்ட சொல்ல? ஏற்கனவே ஏதேதோ குழப்பம் பயம் உங்க மனசுக்குள்ள. எதுக்கு இதையும் சொல்லணும்னு தான் சொல்லல. எஸ், இஸ் தேர். உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். 100 வருஷமானால் திரும்பி வருவேன். வைஷ்ணி உன்னை பிரிக்காம விட மாட்டேன்னு சொன்ன மாதிரியே திரும்பி வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? டாடி டாடி, இதோ ரியல் கன் எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாரு. பாருங்க டாடி. இது எப்படி கிடைச்சது? தம்பு தாத்தா ஓடுது. தம்பு தாத்தாக்கு தெரியாம அவர் சூட் கேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். Be careful, it's loaded. சூட்கேஸ பூட்டாம விட்டுட்டேன். என்கிட்ட கேட்காம எடுத்திருக்கான். இதுக்கு லைசென்ஸ் இருக்கா? Yes, this was presented to me by Lieutenant General J.S. Aroda. 35 வருஷமா என்கிட்ட இருக்கு. நான் பார்ட்டிசிபேட் பண்ண 3வது வாரம் அது. 1971ல டாக்கா சரண்டர் ஞாபகம் இருக்கா? அப்போ நான் மேஜரா இருந்தேன். எனிமி பிரிகேடியர் தவற விட்ட கன் இது. ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேன்னு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ உன் பையன் எனக்கு தான் அடம் பிடிக்கிறான். பை தி வே, நீ ஆபீஸ் போல ஏன் திரும்பி வந்துட்ட? ப்ராப்ளம். அதான் போற திரும்பி வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம்? எங்கே? வீட்டு வாசலே ப்ராப்ளம். நியர் டிராப் கேட். டிராப் கேட் கிட்ட ப்ராப்ளமா? ஒன்னும் இல்லையே. எதை ப்ராப்ளம்னு சொல்ற நீ? டிராப் கேட்டுக்கு அந்த பக்கம் நிக்கிறானே ஒருத்தன், அவன்தான். ஆமா, நிக்கிறான். நான் அவனை அடிக்கடி பாக்குறேனே. He looks like a joker. அவன்தான் ரோஸ் பார்ட்ஸ் எல்லாம் உடைச்சு நாசம் பண்ணி. Who is he? முதல்ல நண்பனா இருந்தா, இப்ப விரோதம் பாராட்டுறான். இப்ப எதுக்கா அங்க நிக்கிறான்?
இவளுக்காக. வாட் நான்சென்ஸ், அட்ராஷஸ், மிருகத்தனமா இருக்கே. குட் மார்னிங் ஜென்டில்மேன். நான் குட் மார்னிங் சொன்னேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லா மார்னிங்கும் குட் மார்னிங் தான். ஐ சி. காட் பிளஸ் யூ. உனக்கு என்ன வேணும்? ஏன் இங்கேயே நின்றுகிட்டு இருக்க? எனக்கு அந்த ஜேகே பிளாக்ல இருக்கிற வைஷ்ணவி மேல தீராத ஆசை. இத பாரு, இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசை வைக்கிறது பஞ்சமா பாதகங்கள்ல ஒண்ணும். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு இந்த பக்கத்து மேல எந்த ஆசையும் இல்லையே. அவங்களுக்கு இந்த பக்கத்து மேல ஆசை இல்லைன்னா எனக்கு இருக்க கூடாதா என்ன? யூ ஓல்ட் பம். நீ ஒரு முட்டாள்ரா. நான் யார் தெரியுமா? ஐ அம் a soldier. நடந்த 3 யுத்தத்திலையும் முன்னாடி நின்னவா. நான் ஷூட் பண்ணா உன் மூளை செதறிடும். மூளை இருந்தா என்கிட்ட துப்பாக்கி இருக்குடா. ஒரே ஒரு துப்பாக்கியா? See my strength and power. This is made in USA. This is made in China. This is made in UK. நீ ஒரு மடையன். இவங்கெல்லாம் அவங்க தயாரிக்கிற அறத பழசையெல்லாம் உங்ககிட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. நீ வாங்கி வீட்டுக்குள்ளேயும் கக்கூசுக்குள்ளேயும் மீதி இருக்கிறத உன் உடம்பு பூரா மாட்டிக்கிட்டு பேட்ட ரவுடி மாதிரி திரியற. யார பயமுறுத்த இப்படி பணத்தை செலவு செய்யற? அவங்களையா? இடியட்ரா நீ. அந்த பணத்துல உன் சொந்தக்காரங்களுக்கும் உன் ஊர் ஜனங்களுக்கும் ஏதாவது வசதி பண்ணி கொடு போ. ஏ ஓல்ட் மேன், என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி மட்டமா பேசுங்க, உன் மண்டை எகிரிடும். யார் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்? யார் பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க வந்து கலகம் பண்ற? கேர்ள்ஸ், நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்திக்க ஹிந்தியும் உருதுவும் கத்துக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்ல. There is no choice. टोली के पीछे क्या होता है? प्यार होता है. प्यार का मतलब Love. love. Sam loves power. Sam loves power, man. He loves whole power. लंगे का मतलब क्या होता है? पेटीकोट होता है. Petticoats? Yeah. Petticoats. I love petticoats also. Tony loves petticoats. The whole world loves petticoats, and I love all the petticoats. உனக்கு வெக்கமா இல்ல? அவன் ஒரு சர்க்கஸ் கோமாளி. He's a buffoon. உலகம் பூராவும் இது தெரியும். ஆனா அவன் தன்னை ஒரு சூப்பர் ஹியூமனா நினைச்சுக்கிட்டு, you know one thing? That clown doesn't have an identity of his own. தேவையில்லாம எல்லா இடத்துலயும் மூக்க நுழைச்சு அவமானப்பட்டு வேற எந்த இடத்துல மூக்க நுழைக்கலாம்னு பாக்குற ஜென்மம் அது. உனக்கு நான் ஒன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல ஆசைப்படுறேன். விநாச காலே விபரீத புத்தி. யார்கிட்டயாவது அர்த்தம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. Afghanistan. E. Iraq. E. Iran. That's good. Repeat it again. Afghanistan. அவன் நல்லவனே இல்லம்மா. He wants somebody's wife. ராமாயணத்துல வர ராவண மாதிரி. Something vulgar and mean. I'm sorry. நீ கவலைப்படாதம்மா. ஒன்னும் விபரீதம் ஏற்படாது. நல்லவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஆனா சரியாயிடும். நானே போய் பேசிடுறேன். அவன் என்ன ஸ்ட்ரேஞ்சரா? உன்னாதான் இருந்தா உன்னாதான் படிச்சோம். பிரதர் மாதிரி. நானே போய் பேசி புரிய வைக்கிறேன். Don't compromise. No, Jack. Hello, Jack. That's it.
never fails. என்ன விடுங்கற இன்னும் 2 புல்லட் இருக்கு அன்னைக்கு ஷூட் பண்ண போறேன் ஹி ஈக்குவலி பேட் Girls, retreat! Behind the bush, inside the bush. Cover up!